அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச நல்ல டேஸ்டான மற்றும் நல்ல மொறுமொறுப்பான ஆப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே 1.5 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அரிசி எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளருக்கு மேலே 3/4 டம்ளருக்கு கீழே அந்த அளவில் உளுந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்குங்க. அதை நம்ம கிரைண்டரில் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உளுந்தையும் நம்ம கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் அதே பாத்திரத்தில் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அரைச்சி முடித்ததுக்கப்புறம் மாவாக இருந்தாலும் சரி உளுந்து மாவாக இருந்தாலும் சரி ரெண்டையுமே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மாவு நல்லா பொங்கி வரணும். அதனால் மூடி போட்டு 8லேருந்து 10 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. ஆப்பம் மாவு பார்த்திங்க அப்படின்னா நல்லா புளிச்சு வரணும். அப்போ தான் நம்ம ஆப்பம் ஊற்றும் போது நல்லா மொறு மொறுன்னு வருங்க. இப்போ பார்க்கலாம், நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ அது கூட லைட்டாக சோடாப்பு மாவு சோடாப்பு எடுத்துருக்குங்க. அது ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்பம் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மாவு சோடாப்பு போட்டால் போதும். பாருங்கள், மாவு நல்லா புஃப்னு வந்திருக்கு. இது இட்லி மாவு பதத்தில் இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி விட்டு மாவு டைட்டாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நம்ம ஆப்பம் ஊற்றும்போது கரெக்டான டெக்ஸ்சரில் ஆப்பம் நம்மளுக்கு வருங்க. ஆப்ப சட்டி வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு விட்டு நல்லா இந்த அளவுக்கு சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுவான ஆப்பம் ரெடி. நல்லா ஒட்டை ஒட்டையாக ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு ஆப்பம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேங்க. இந்த ஆப்பத்தை கூட நீங்கள் தேங்காய் பால் வச்சு சாப்பிடலாம், இல்லை குருமா சட்னி இதெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆப்பம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம், அதே மாதிரி நைட் டின்னருக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். நல்ல டேஸ்டான ஆப்பம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.